எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த விஷயத்த பத்தி திரும்பவும் நம்ப இப்படி பேசணுமா? அதுவும் இந்த ஜெனரேஷன்ல பேசணுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் என்ன பண்றது? இப்பவும் இந்த ஜெனரேஷன்லயும் நடக்குது. இல்லையா? எதுவுமே இல்ல. இந்த வரதட்சணை ரீசென்ட் டேஸ்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து, இப்போ நம்ம காலத்து வரைக்குமே அதோட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்ப எல்லாமே டெக்னாலஜி வேர்ல்டு எல்லாமே மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மாதிரி விஷயம் இன்னும் நடக்குது. அதனால அதனால கொலைகள், அதனால வரதட்சணை கொடுமைகள் எல்லாமே இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஃபேமஸான சேனல் விஜய் டிவில வந்து ஒரு டிபேட் ஷோ நீயா நானா. ஸோ அதை பார்த்துட்டு அது நம்மளோட கருத்து என்ன நம்மளோட டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள பேச போகலாம். ஓகேவா? நான் சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது மறுபடி பேசப்படுவதற்கான காரணம் சமீபத்தில் நடந்த சில சங்கடமான நிகழ்வுகள், குறிப்பாக திருப்பூர்ல நடந்த மரணம். அதைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே பொன்னேரியில் ஒரு பவுன் நகைக்காகவும் அப்புறம் வரதட்சணையில் ஒத்துக்கொண்ட சில பொருட்கள் என்ன வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய அம்மாவுடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டாங்க. ஒருத்தங்க வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்கிற தரப்பு, இன்னொரு பக்கம் இல்லாத போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை, குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க. இன்னைக்கு டிபேட்டோட டாபிக் என்னன்னா, அதாவது ரெண்டு சைடு இருக்காங்க. என்னன்னா, ஒரு சைடு வந்து வரதட்சணை வந்து குறையல, வரதட்சணை வந்து அதே மாதிரி தான் இருக்கு, அதனால டெத் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வரதட்சணை கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதனால வந்து இன்னும் பெண்கள் கொடுமைப்பட்டு தான் இருக்காங்க, ஸோ அந்த கஷ்டம் இன்னும் அனுபவிச்சு தான் இருக்காங்கன்னு சொல்றவங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து கிடையாது, அது வந்து எங்கேயோ ஒரு சில இடத்துல நடக்கிற இன்சிடென்ட் வந்து நீங்க பெருசா அதை படுத்தி இன்னும் வரதட்சணை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வரதட்சணை வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற இன்னொரு சைடு. இந்த ரெண்டு சைடு தான் இன்னைக்கு வந்து டிபேட் பண்ண போறாங்க. இப்போ முன்ன மாதிரி எல்லாம் அந்த வரதட்சணை கேட்கறத நேரடியாக கேட்பது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுது, அது எப்படி பேசப்படுது? நம்ம ஒரு கௌரவமா கல்யாணம் பண்ணணும், நீங்களும் பார்த்து பண்ணுங்க, எங்க வீடு சைடுல இருந்து தாலிக்குடி இவ்வளவு போடுறோம், இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க, இப்படி நாசுக்கா தான் அவங்க பேசி வந்தாங்க. கௌரவம்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டு வந்தாங்க. கௌரவமா பண்ணணும், ரெண்டாவது நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து. Yes, இது உண்மை. இவங்க இவங்க சொல்றது வந்து உண்மை. ஏன்னா அந்த மேரேஜ்ல வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி நான் வந்து யாரு, புரியுதுல? நான் வந்து யார் அந்த இடத்துல, பொண்ணோட அப்பா வீட்டு சைடா இருக்கட்டும், பொண்ணோட பையனோட வீட்டு சைடு, நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நான் வந்து கௌரவமா வந்து கல்யாணம் பண்றேன், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி என்னோட ஸ்டேட்டஸை நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடாவே பண்றது. ஸோ அந்த கௌரவங்கிற விஷயம் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வரதட்சணைங்கிறது உள்ள வரும். சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ கௌரவமா, அப்ப நான் கௌரவமா என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு செய்யறேன் பாரு, அப்ப அவனு என்ன நினைப்பான், நாங்களும் கௌரவமான குடும்பம், அப்ப நீங்களும் இவ்வளவு செய்யணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா பையன் வீட்டு சைடும் சொல்றது வழக்கம். அதாவது அப்புறம் சம்பந்தி நல்லா பாத்துக்கலாங்களா, பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க சார். இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் வீட்டுல சைடுல வந்து எனக்கு வந்து நீங்க இத்தனை பவுன் போடுங்க, எனக்கு வந்து இந்த கார் கொடுங்க, எனக்கு இந்த சீரெல்லாம் நீங்க கொடுங்க அப்படின்ட்டு சொல்றானா, ஒரு பொண்ணு வீட்டு சைடுல அவங்க என்ன நினைக்கணும், இப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறானு, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம பொண்ணை எப்படி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு பேசிக்கா புரியணும். அது நாட் ஒன்லி டவுரி விஷயத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே. ஒருத்தர் எனக்கு இந்த விஷயம் வேணும்ன்ட்டு ஒருத்தன் டிமாண்டுங்கிறதே ரொம்ப தப்புங்க. இப்போ இந்த திருப்பூர் விஷயத்துல நடந்த அந்த அந்த ரிதன்யா டெத்துல அப்படிதான் ஸ்டார்டிங்ல டிமாண்ட் வச்சிருக்காங்க, எனக்கு 500 பவுன் போடணும். ஸோ அவங்க அப்பா 200 பவுன் போட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட் வைக்கவே கூடாது. டிமாண்ட் ஒருத்தன் வைக்கிறான்னா அவனோட நோக்கம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்களேன், எல்லாருமே சொல்றேன், எவ்வளவு வரைக்கும் போகுது? சொந்தத்துல ஒருத்தர் வந்து இந்த தோட்டத்துல எல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்களா, அந்த வேலை பாக்குறாரு. அவர்கிட்ட 4 மாடு இருக்கு. அவங்க பொண்ணுக்கு 3 பவுன்ல 1/2 பவுன் தோடு, 2 பவுன்ல செயின், அப்புறம் வேற ஏதோ சின்னதா அவங்க தாய் மாமா ஒரு பவுன், குறைஞ்சது ஒரு 5 பவுன். மாப்பிளைக்கு தோட்டத்து வேலை அவர் வேலை பாக்குறதுல இருந்து அவங்க ஓனரே போட்டார் 2 பவுன். இவர் 2 மாடை ஓட்டி விட்டாரு, அவங்களுக்கு பொண்ணுக்கு கொடுத்தாங்க. உங்க சொந்தக்காரர்கள லோவஸ்ட் ஹையஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். நகை வந்து 20 பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு 3 பவுன் செஞ்சாங்க. அது எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மொழிய. அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். இவங்களுக்கு என்னலாம் செய்தமோ அது பூரா அவங்களுக்கு செய்யணும். கட்லி, பீரோல், இப்ப இந்த கண்ணாடி வச்ச இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இதோட இல்லாம முறுக்கு, லட்டு இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் கேட்பாங்க. பலகாரமும் அந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே அவன 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கு? ஆமா சார், நான் கொடுத்துறோம். 4000 முறுக்கு 2000 லட்டு எவ்வளவு ஆகும்? அது என்னன்னா அந்த கை சுத்து முறுக்குல வந்து அந்த அம்மாக்கு வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். கல்யாண பத்திரிக்கை சாம்பிள் எடுத்துட்டு போவோம், அவங்க எழுதி கொடுத்ததே. அதை காமிக்கும்போது சாம்பிள், ஏமா அது 10 ரூபாய் முறுக்கா இருக்கும் சார், முதல்ல 10 ரூபாய் முறுக்கு பார்த்து கொண்டு போயிருவோம், நல்ல பார்வையா இருக்குன்னு. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் எனக்கு இந்த சைஸ்ல வேணும்ல வைக்கிறாங்க. 4000 முறுக்கு கணக்கு பாத்துக்கோங்க, 48000 கிட்ட வந்துட்டு. 4000 முறுக்கு முறுக்கே 48000. 2000 லட்டு 15 ரூபாய் கிட்ட தான் வந்துச்சு ஒரு லட்டு. ஒரு லட்டு 15 ரூபாய். 15 ரூபாய் வந்துச்சு இன்னைக்கு ஒரு கணக்குல. சுத்துக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அடேங்கப்பா, லட்டு
போன கடைசி அவங்க சொன்னாங்க மாடு கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் முறுக்கு லட்டு இதுக்கே 1,00,000 கடையை பேக்கரி ஷாப்பாக வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குங்க, இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்குது. அதை பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஒன்று. ரெண்டாவது மாப்பிள்ளையை பற்றி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கப்ப பொண்ணுங்களே ரொம்ப சூஸியாக இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா பெண் வீடும் அல்லது பெண்ணுக்கும் அப்புறம் கூடி இருக்க மாதிரி தோணுது. அப்போ வரதட்சணை நெருக்கடி குறையத்தானே செய்யும். எப்படி கூடி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், அதுக்கு காரணமே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சார். அது வந்து நிச்சயம் நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அதாவது பொண்ணு வீட்டுக்கு நம்ம பொண்ணு வாழ போகிற இடம் தானே, நம்ம அதனால் 10 பவுன் 20 பவுனை சேர்த்து கொடுப்போம். போகிற இடத்துல அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் சார் ஆக்சுவலாக நம்பி செய்கிறதுங்க சார். நம்பி செய்யும் போதே அவங்க என்ன இப்போ இவனால் முடியுது, இன்னும் செய்ய முடியுது, 20 பவுன் அப்போ ஒரு 5 பவுன் கேட்போம். பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சார். ஒரு பொண்ணு வீட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் இதை உருவாக்குறது. இப்போ நம்மளோட சக்திக்கு வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, என்னோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், என்னோட ரிலேஷன் சைடு, இது பர்சனலாக ஒரு கௌரவங்க இந்த விஷயத்தில் வந்த உடனே அவங்க மாப்பிளோட சைடு கேட்கறத விட நாங்கள் எங்களோட பொண்ணுக்கு வந்து 40 பவுன் போடுறோம், 50 பவுன் போடுறோம், இந்த கார் விஷயம் செய்கிறோம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களே வாண்டடாக போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவன் மாப்பிள்ளையோட சைடு என்ன தோணும், சரி அவங்களே ஒத்துக்கிறாங்களே, அவங்களே கொடுக்க சரிங்கும் போது அப்போ நம்ம என்ன ஒரு 20 பவுன் அவங்க போடுறங்கிற இடத்துல சரி இன்னொரு 5 பவுன் நம்ம சேர்த்து கேட்போம். ஸோ இந்த நெருக்கடி வந்து பெண் வீட்டுக்காரங்க தான் வந்து தள்ளுறாங்க. அந்த வரதட்சணை போய் கேட்கலனா கூட நான் என் பொண்ணுக்கு போடுறேன், என் பொண்ணு போய் போகிற வீட்டில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் 1 பவுன் எல்லாமே எடுத்து பொண்ணுக்கு வந்து போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 பவுன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன இருக்கும், 100 பவுன் போடுற அளவு பொண்ணு வீட்டு கேப்பபிள் இருக்குதானே, அப்போ 100 பவுன் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்போம் அப்படிங்கிற யோசனை வந்து அவனுக்கு இதுலேருந்து தான் வருது. அதே மாதிரி டைவர்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு என்கேஜ்மென்ட்க்கு அப்புறமோ ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. இஃப் தே டோன்ட் வாண்ட் அத நோன்னு சொல்லி நிப்பாட்றாங்க தானே. ஏன்னா இப்போ நிறைய நிச்சயதார்த்தங்கள் வரைக்கும் போய் நிறைய திருமணம் நிக்குது. அதே மாதிரி டைவர்ஸும் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பொண்ணோட அப்பா வந்து ரிட்டையர் ஆறாரு, பிஎஃப் பணத்தை கொண்டு வா, ரிட்டையர் பெனிஃபிட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ போட்டுருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி பல வருஷம் கழிச்சு கூட இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ப்ராக்சிமிட்டி கிவ்ஸ் த பாசிபிலிட்டி. அந்த பொண்ணு அங்கேயே இருக்கு, அந்த பொண்ணுக்கு வேற நாதி இல்லை, போக்கடை இல்லை, வெளியே போனா கூட நம்ம என்னதான் டிவோர்ஸ் சொன்னா கூட தி ஆக்சுவல் டிவோர்ஸ் ரேட் இன் இந்தியா இஸ் ஒன்லி 1%. ஸோ அதனால வெளியே வந்தாலே வந்து அவளை அவமானப்படுத்துறது, ஒரு சிங்கிள் மதருக்கு வந்து ஒரு தனி வீடு கூட கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி சோஷியல் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால இந்த கொடுமை பெட்டரா வெளியே போறது கொடுமை பெட்டரான்னு சூஸ் பண்ற ஒரு சூழல்ல தான் பெண்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1% தான் டிவோர்ஸ் ரேட். ஆனால் அந்த இப்போ நாட் ஒன்லி டவுரி விஷயம், வேறு ஏதாவது பிரச்சனைனால ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணுற விதமே வேறு. வாழா வெட்டியாக வந்துட்டா, வாழை துப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரிதன்யா கேஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களோட ஆடியோ ஒன்று இருக்கும், நான் வந்து ஒருத்திக்கு ஒருத்தனா எங்கள் அப்பா என்னை வளர்த்துட்டாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தியா அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம சொசைட்டியாக மாற வேண்டியது. சொசைட்டியில் என்னன்னா ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுறது, வாழை தூப்பு இல்லை, அந்த பையனை யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா. அது அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கட்டும், பையன் மேலே தப்பு இருக்கட்டும். ஆனால் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் அவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து நடக்கும்போது அந்த பையனை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு வந்து அடுத்த மேரேஜ் பண்ணால் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு சைடில் வந்து அவங்க வீட்டுக்கு இது வந்து ஒரு அசிங்கமாக, ஒரு அவமானமாக, 4 பேர் பார்க்கலன்னா பொண்ணு வாழை வெட்டியாக வந்துட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இந்த பிரச்சனையை தாங்கிக்கிட்டு சரி நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு போனால் அந்த அசிங்கத்தை தாங்கிறத நம்ம இங்கேயே நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி சகிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுங்களை தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது. நம்மளால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்ம ஊர் நம்மளை என்ன பேசும், ஸோ நம்ம வந்து நம்மளோட உயிரை விட்டுலாம். ஏன்னா நம்ம ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சொல்கிறோம், இப்போ வந்து 3rd ஜென்ரேஷன், அதாவது என்ன சொல்கிறது 3ஆம் பாலினம் அவங்களும் சொல்கிறோம். இப்போ LGBTQ அவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்கள லெவலுக்கு போயிட்டோம். ஆனால் இதை நம்ம யாருமே பேசப்பட்டோம். ஒரு டிவோர்ஸ் பண்ண பொண்ணை இந்த சொசைட்டியில் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, புரியுதுல என்ன சொல்ல வருது. ஒரு ஒரு அரவாணி அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்களும் ஒரு 3ஆம் பாலினம் தான், அது அவங்களோட ஹார்மோன் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெகனைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். LGBTக்கு ரெகனைஸ் வேணும்னு நம்ம உலக நாடுகள்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த டிவோர்ஸ் பண்ண பொண்ணுங்க அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா? இப்போ ஒரு சிங்கிள் உமன் எல்லாத்தையும் மீறி வெளியே வந்துட்டு நான் வந்து தனியாக வாழ போகிறேன் அப்படின்னா சொல்ல ஒரு வீடு கூட கொடுக்கறதில்ல. இவன் தான் இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் பர்சன்டேஜ் 1%, ரொம்ப மினிமம் கம்மி தான். ஆனால் அந்த மினிமம் கம்மியாக இருக்கிறதுக்கே இவ்வளோ இது. ஸோ அதனால தான் நம்ம சொசைட்டியை நம்ம மாறணும்,
டிவர்ஸ் நடந்துச்சுன்னா அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த அடிப்படையில் இப்போது பிரச்சனைகள் குறைந்துள்ளதுன்னு நினைக்கிறீங்க? சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன இருந்த ஜென்ரேஷனை விட இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்ட் செட்ல இருந்து மாறி இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய கதைகளை கேட்டிருக்காங்க. முன்ன இருக்கிற ஜென்ரேஷன் இப்படிலாம் இருந்திருக்காங்க, அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் ஆயிருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை மாத்திருக்காங்க. அதனால அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவங்க மைண்ட் செட்டை மாத்துறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா இதை பர்சனலா நான் பண்ணிருக்கேன். உங்க வயசு என்ன தம்பி? எனக்கு இப்போ 32 சார். இதுதான் இந்த கடைசியா சொன்னார் இல்லையா, இதுதான் இந்த ஹோல் டிபேட்டோட இந்த ப்ராப்ளமோட கோரே. இப்போ இந்த வரதட்சணை விஷயம், வரதட்சணை வந்து சரியாகணும், வரதட்சணை இதுக்கு மேலே நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நீங்க மாறுங்க அவங்க மாறுங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். இப்ப இவர் என்ன சொன்னாரு, நான் வந்து மாறிட்டேன், புரியுதுல, நான் மாறிட்டேன். அப்போ அவரு மாறினார்னா அவரோட ஃபேமிலியிலையும் சொல்லுவார். அப்போ அது நான் வந்து வரதட்சணை கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் மாறணும். இது வந்து வரதட்சணை விஷயத்துல மட்டும் கிடையாதுங்க, இந்த காஸ்ட் விஷயத்துலயே அதுதான். எல்லா விஷயத்தையும் இது வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாலியல் ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தவங்களை வந்து சரி பண்ண முயற்சிக்கிறது பதிலாக நம்ம சரியாகணும். நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், சரிங்களா? நான் ஜாதி பார்க்க மாட்டேன், ஜாதி பார்த்து திருமணம் செய்ய மாட்டேன். நான் வந்து என் மனைவியை தவிர இன்னொரு பொண்ணு நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் பாலியல் தொல்லையோ திருட்டோ கொள்ளையோ அந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம திருந்தினா மட்டும்தான் சொசைட்டி மாறும். அவங்க மாறலையே சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம அதுக்கெல்லாம் தயாரா, அதுக்கப்புறம் மத்தவங்களை நம்ம வந்து மாத்த முடிவு பண்ணணும், சரிங்களா? இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் வந்து வரதட்சணை வாங்கல, இப்ப நான் சொல்றேன், நான் வந்து எனக்கு மேரேஜோ நாளைக்கு நடந்தாலும் நான் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன்னா என்னோட வீட்டுல நான் பேச முடியும், புரியுது? அவங்க வீட்டுல எல்லாமே சொல்லுவாங்க இல்ல வேணாம் அப்படின்னு. ஆனா நான் மாறினாதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் மாறணுங்கிறாங்க, புரியுது? இதுதான் அந்த வரதட்சணை விஷயத்துல வேற எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம மாறினா மட்டும்தான் எல்லாரும் மாறுவாங்க, ஓகேவா? ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் செட் ஆகாது, சரிங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த சோ கால்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஜென்ரேஷன் செட் ஆகாது. ஸோ அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன் கூடாது. என்னதான் நாம பண்ணாலும் நான் வந்து அவன் தாலி கட்டிட்டான் நான் கூட இருப்பேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இது சொல்லுங்க? அது இன்னும் நம்ம பிற்போக்கு நோக்கியே போறதுதான். இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் போகும், அதுக்கு நம்ம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி என்ன குடும்பம் பண்ணாலும் அனுசரிச்சு போங்கன்னு சொல்றது எந்த ஒரு வகையிலையும் நல்லது கிடையாது, சரிங்களா? ஓகே கைஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோணுனதை நான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி இப்படிலாம் பண்ணா வரதட்சணை கம்மியாகும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏதாவது இந்த வீடியோல தப்பா பேசியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம், ஓகேவா? நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க. இது போல நல்ல கண்டென்ட் வந்து நம்ம சேனல்ல வரும், ஓகேவா? Okay guys, bye. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.